திருவண்ணாமலையில நடந்த பூத் கமிட்டி கூட்டத்துல உதயநிதி அவர்கள் இபிஎஸ் விமர்சித்து பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இபிஎஸ் அவர்களுக்கு பதட்டம் வந்துருச்சு, அதனாலதான் அவர் திமுகவை விமர்சனம் பண்ணியிருக்காரு. இபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக காரங்க வீடு வீடா போய் கதவை தட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு ஓரணியில் தமிழ்நாட விமர்சனம் பண்ணாரு. இதுக்கு உதயநிதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்களாவது உரிமையோடு தமிழ்நாட்டு மக்களோட கதவை தட்டுறோம், ஆனா இபிஎஸ் அவர்கள் தான் அமித்ஷா வீட்டு கதவையும் கமலாலயத்தோட கதவையும் தட்டிட்டு இருக்காரு, அதுவும் திருட்டுத்தனமா தட்டுறாரு. அந்த மாதிரி நாங்க திருட்டுத்தனமா எதுவும் பண்ணல அப்படின்னு ரொம்ப கடுமையா இபிஎஸ் விமர்சித்தாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இதுக்கு இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்க கூட்டணியை பத்தி பேசுறதுக்கு உதயநிதி யாரு? அவர் என்ன ஜோசியக்காரா? எங்க கூட்டணி ரொம்ப வலுவா இருக்கு, திமுக கூட்டணிக்குள்ளதான் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, அவங்களுக்குள்ளேயே கருத்து முரண்பாடு இருக்கு, அத போய் சரி செய்யுங்க, அதிமுக பாஜக கூட்டணி ரொம்ப வலுவா இருக்கும்னு காட்டமாவே பதில் சொல்லியிருக்காரு.